செகண்ட் இயர்ஸ் groundwork for an effective use of CRM என்ற டாப்பிக்கை கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேராக வந்து டெவலப் ஆகிறதுக்கு மேஜர் ரீசன் வந்து என்ன, எப்படி வந்து சிஸ்டமில் வந்து சாஃப்ட்வேரில் நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, எப்படி இன்பில்டாக அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா இது வந்து மேஜிக் கிடையாது. இதுக்கு வந்து பேக் எண்டாக நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து கிரவுண்ட் ஒர்க் ஃபார் அன் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் சிஆர்எம். நம்ம இந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றதுக்கு இந்த கிரவுண்ட் ஒர்க் ஒரு மேஜர் ரீசன். என்னெல்லாம் அந்த கிரவுண்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் சர்வே டிசைன், கிராஃபிக்கல் டிசைன் டூல்ஸ், பிரான்ச்சிங் லாஜிக் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே. இதெல்லாம் தான் மேஜர் ரீசன். எப்படி நம்ம போய் சிஸ்டமில் ஆன் பண்ணதும் நமக்கு வேணுன்ற டேட்டாஸ், கஸ்டமர் டேட்டாஸ், எக்ஸிஸ்டிங் டேட்டாஸ், ப்ரெசன்ட் டேட்டாஸ், அவங்களுடைய கம்ப்ளைண்ட் ஹேண்ட்லிங் இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய ரிவ்யூஸ், ரிப்ளைஸ், ஃபீட்பேக்ஸ், இதெல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் மேஜர் ரீசன். இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் அவுட்ஸ் நடந்திருக்கு, பேக் எண்ட் ஆப்ரேஷன் ஒர்க்ஸ் நிறைய. இங்கே அவங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் சர்வே டிசைன் அப்படின்றது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து டிசைனிங்க்கும் டெவலப்பிங்க்கும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், எஃபெக்டிவான சர்வேவை எடுத்து நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணணும். ஆர்கனைசேஷன் வந்து இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அவங்களாம் தான் தேர் ஆர் த மேஜர் ரீசன் ஃபார் ஃபெயில்ஸ் டு மீட்டிங் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை அவங்களால சரியாக மீட் பண்ணாமல் போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி த ஃபேக்டர்ஸ் தட் ப்ரிவெண்ட் மெனி ஆர்கனைசேஷன் ஃப்ரம் மோர் அக்ரெசிவ்லி ஃபைண்டிங் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி கஸ்டமர் ஆர் திங்கிங். அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றது தெரியாமவே அதை என்ன பண்ணிடுறாங்க, அவங்க லூஸ் பண்ணிடுறாங்க. அந்த டைம் ஆஃப் பர்ச்சேஸ், அந்த டைம் ஆஃப் சேல் மட்டும் முடிஞ்சால் போதும். ஆஃப்டர் பர்ச்சேஸ் அண்ட் சேல் அவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே என்ன மாதிரி இன்டென்ஷன் வரும் அப்படின்றது யோசிக்காததுனால தான் வந்து மேஜராக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமர்கிட்டேருந்து லூஸ் ஆகி போகிறதுக்கான மேஜர் ரீசன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிசைனிங்க்கும் அதை டெவலப் பண்ணுறதுக்கும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து இந்த எந்த மாதிரி ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சர்வே ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் கிட்ட போய் அவங்க அப்ரோச் பண்ண போகிறாங்க, மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், சேலாக இருக்கட்டும். ஆஃப்டர் சேல் தான் ரொம்ப ஈஸி, டேட்டாஸ் நம்மக்கிட்ட இருக்கும், ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணி ஃபீட் பண்ண போகிறோம், தட்ஸ் இட். ஆனால் மார்க்கெட்டிங்க்கு புதுசாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் லீடை வந்து ஜென்ரேட் பண்ணணும். லீட் ஜென்ரேஷன்னா என்னென்னா, ஒன்றுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, தேர்ட் பிபிஏல 20 ஸ்டூடெண்ட்ஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்ஸையும் நம்பர்ஸும் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது இட்ஸ் லீட் ஜென்ரேஷன். இந்த மாதிரி கஸ்டமருடைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறது ஜென்ரேட்டிங். தென் அதை ஜென்ரேட் பண்ணது பிறகு உங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸஸ் எடுக்க போகிறேன். இப்போ அந்த கிளாஸஸ்க்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி நான் தனியாக சார்ட் அவுட் பண்ணி எடுக்கிறேன் இல்லையா. அதுதான் சிஆர்எம் ஒர்க் பண்ணுது. மொத்த லீட் ஜென்ரேட் பண்ணுறேன், அதை நான் என்ன பண்ணுறேன், டேட்டா பேஸாக கன்வெர்ட் பண்ணி சிஸ்டமில் ஃபீட் பண்ணுறேன். ஆஃப்டர் ஃபீட் பண்ண இன்ஃபர்மேஷனை நான் சார்ட் அவுட் பண்ணி பிரிக்கிறேன், ரைட். இப்போ நான் இந்த டேட்டா பேஸாக க்ரியேட் பண்ணுறது தான் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் சர்வேயோட டிசைன் பண்ணுறது. இப்படி தான், இந்த மெத்தடில் தான் நான் டிசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மேம் நான் டேட்டா பேஸ் எல்லாம் அப்படியே எடுத்து ஃபீட் பண்ணிட்டா போதும், அதோடு முடிஞ்சிருச்சா? நம்ம ஒரு query கொடுப்போம், எனக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் லிஸ்ட்லாம் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ப்ரெசென்ட் கஸ்டமர் லிஸ்ட்லாம் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு இப்போ ஜென்ரலாக ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னும் போது நான் ஒரு எக்ஸல்லையோ இல்லை ஆன்லைன் எக்ஸல்லையோ போட்டு எடுத்துடுவேன். ஆனால் நான் கொடுக்குற சர்ச்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு டேட்டாஸ் ரிட்ரைவ் ஆகணும், நான் கஸ்டமருக்கு வந்து ரிப்ளை பண்ணணும். அப்போ நான் இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னிக் யூஸ் பண்ணணும். ஸோ அட்வான்ஸ்டாக நான் யோசிக்கணும், அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் கஸ்டமருக்கு வந்து ரிப்ளை பண்ணணும், ஆன்சர் பண்ணணும்னா டெஃபினெட்லி ஐ கோ ஃபார் கிராஃபிக்கல் டிசைன் டூல். இப்போ கிராஃபிக்கல் டிசைன் நான் யூஸ் பண்ணால் தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா, எனக்கு வேணும்னும் போது ட்ராக் பண்ணிக்க முடியும் இன்ஃபர்மேஷனை, எலமெண்ட்ஸை ட்ராப் பண்ணி வைக்க முடியும், கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் செட்டப் ரெடி பண்ணுறது, மல்டிபிள் சாய்ஸ் ரெடி பண்ணுறது, ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுறது. நான் வந்து நியூமரிக்கலாகவும் டெக்ஸ்ட்டாகவும் நான் அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு கிராஃபிக்கல் டூல் தேவைப்படுது, டிசைனிங் டூல் தேவைப்படுது. அது கொஞ்சம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட, டேட்டா பேஸ் லெவலை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் டெக்னாலஜிக்கல் ஓரியன்ட் வேறு அது. ஸோ நான் அப்படி பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், ரைட். அப்போ தான் வந்து நான் என்ன பண்ண முடியும், எனக்கு வேணுன்ற இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும், நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை கரெக்டாக நான் செக் பண்ணிவிட்டு திருப்ப சேவ் பண்ண முடியும். தெர் ஆர் மெனி ப்ராசஸஸ் ஆர் தேர். இப்போது நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக இல்லாமல் அதை எஃபெக்டிவாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஷோர் ஐ நீட் அ டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்.
Next we going to see branching logic techniques. Survey design and executed can be done by branching logic techniques, and as well as we going to see with customer question and answer can be answerable in real time manner, which are all done by branching logic techniques. Next we going to see customer satisfaction. Concerns, they want to know the satisfaction of customers and they want to know the happiness of customers. அவங்க எந்த அளவுக்கு தன்னோட ப்ராடக்ட்டில் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக பண்ணுறது தான் இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே. ப்ராபப்ளி இந்த சர்வே வந்து ஒரு பேசிக் டெக்னிக்ஸ் மூலமாக பண்ணுவாங்க. நம்ம தான் லாஸ்ட் பார்த்துருந்தோம் இல்லையா, சிஸ்டமில் வந்து ட்ராக்கிங் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் வந்து ட்ராப் டவுன் எலமெண்ட்ஸில் ட்ராக் பண்ணுறதுக்கு ட்ராப் பண்ணுறதுக்குலாம் பண்ணுறோன்னு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸில் கொஷின்ஸ் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இதை வந்து அவங்களுக்கு ஷோன் பண்ணி காமிக்கிறதுக்குமே யூஸ் கிராஃபிக்கல் டூல்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ். சேம் இப்போ என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு they யூஸ் மல்டிபிள் சாய்ஸ் மேனர்ஸ். அதுதான் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஓவராலாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க அப்படின்னா தே பிச் ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுப்பாங்க. இல்லை எனக்கு ப்ராடக்ட்டில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றவங்க ப்ராடக்ட் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் எந்த லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றத பிச் பண்ணுவாங்க. தென் இம்பார்ட்டன்ஸ் வெர்சஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க அதுலேயுமே சில கேட்டகரிஸ் இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் காமிக்கிறாங்க அப்படின்றது பார்ப்பாங்க. வெர்சஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது மென்ஷன் பண்ணுவாங்க. இம்பார்ட்டன்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக என்ன அப்படின்றது தனியாக மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராப் டவுன் மெனு இருக்கும். டைம்லினஸ் ஆஃப் டெலிவரி, உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு இதெல்லாமே பார்த்துட்டு கேட்பாங்க. டைம்லினஸ் ஆஃப் டெலிவரி நல்லா பண்ணாங்களா, அந்த டைம்லியில் டெலிவரி பண்ணாங்களா அப்படின்றத பற்றின சர்வே இருக்கும். நெக்ஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் ப்ராசஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க சர்வீஸ் பண்ணாங்களே அவங்களுடைய ப்ராசஸில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறவங்க அதை பிச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ், இப்போது நம்ம கேட்ட மாதிரி திங்ஸ் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா. சம்மான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, இல்லைனா ரிட்டர்ன் மட்டும் பண்ணிவிடுவாங்க. சிலர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற கன்சர்ன்ஸாக இருப்பாங்க. ஆஃப்டர் ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்சில் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது ஒரு சர்வே தனியாக எடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இன் நியூ பொட்டன்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ், இப்போ அவங்களே வந்து வேறு ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அதனுடைய சர்வீஸில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது எடுக்கிறது. ஸோ ஓவரால் பேஸ்ட் ஆன் தட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹவு த கஸ்டமர்ஸ் ஆர் ஹாப்பி வித் தட் ப்ராடக்ட் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு அது டேக்கிங் திஸ் சர்வீஸ்.